வெல்கம் டு சீரியல் நேரம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதே 16ஆம் தேதி நடந்தது தான் பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3ல் என்ன காமிக்கிறோம் அப்படின்னா, எடுத்தோடனே கலெக்டர் ஆஃபீஸ் திருச்சிராப்பள்ளி காமிக்கிறாங்க. உள்ளே வந்து சுந்தரி மேடத்தை காமிக்கிறாங்க. அவங்க இங்கிட்ட அங்கிட்ட வாக்கிங் போயிட்டுருக்காங்க. அப்படியே பிஏவும் பார்த்துருக்காங்க. என்ன மேடம் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, அந்த கந்துவட்டி கந்தனை பற்றி நம்ம ஒரு நாள் டைம் கொடுத்தோமே, அது என்ன பண்ணால் ஏது பண்ணான்றது ஒன்றும் தெரியல, அதான் போயிட்டுருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க பதில் சொல்கிறாங்க. சொன்னோடனே உடனே கதவுக்கிட்ட யாரோ வர மாதிரி தெரியுது. சுந்தரி மேடம் திரும்பி பார்க்குறாங்க, பிஏவும் திரும்பி பார்க்குறாங்க. உடனே தீபா உள்ளே வராங்க. தீபா உள்ளே வரணும்னா அவங்களுடைய முகத்தில் ஒரு இனம் புரியாத ஒரு பெரிய மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நேராக சுந்தரி மேடத்துக்கிட்ட வந்து, மேடம் ரொம்ப நன்றி மேடம், இது எங்கள் வீட்டு பத்திரம் மேடம், இது எங்களுடைய கணவருடைய, என் பிள்ளைகளுடைய, என் குடும்பத்தோடைய எங்கள் வாழ்க்கை லட்சியம் மேடம். இந்த பத்திரம் எப்படி எங்களுக்கு திரும்பி வருமோ இல்லையோ அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஏன்னா உங்கள் புண்ணியத்தினால எனக்கு கண்டிப்பாக கிடச்சிருச்சு. இதே எங்கள் மேடம் எப்படி அவங்க மகிழ்ச்சி ஆனந்த பங்கு அவங்க சுந்தரி மேடத்தோட காலில் விழுந்து நன்றி சொல்லலான்னு சொல்லி பார்க்குறாங்க. உடனே சுந்தரி மேடம் பிடிச்சிட்டு, வேணாம் தீபா, நீங்கள் இவ்வளோலாம் எமோஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு உங்கள் வீடு கிடச்சிச்சில்ல, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுவும் இல்லாமல் இந்த மகிழ்ச்சிக்கு நீங்கள் மட்டும் காரணம் இல்லை, எல்லா பேரும் தான் காரணம், நான் மட்டும் காரணம் இல்லை, இந்த இதுக்கு மூல காரணமே நீங்கள் தான். ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தன் கந்து வெட்டி கொடுத்து எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணுறான் அப்படின்னு சொல்லி இந்த தகவலை எனக்கு கொடுத்ததே நீங்கள் தான். நீங்கள் கொடுத்த தகவலை வச்சு தான் நான் அந்த ஆக்ஷன் எடுத்து எல்லா பேருக்கும் பண்ண முடிஞ்சுச்சு. அதனால் நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சுந்தரி மேடம் சொல்கிறாங்க. 3 பேர் சந்தோஷமாக இருக்காங்க. உடனே இன்ஸ்பெக்டர் வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்து, வணக்கம் மேடம் சொல்லி சல்யூட் அடிக்கிறாரு. சல்யூட் அடித்தோடனே, என்ன சார் என்னாச்சு, அந்த கந்துவட்டி கந்தனை பற்றி ஏதாவது தெரிஞ்சிச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, மேடம் எல்லா பேர்கிட்டையும் கந்துவட்டி கந்தன் வாங்கின வீடு சொத்து எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துறாங்க மேடம். எல்லா மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சுந்தரி மேடத்தை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க எல்லா பேரும். இருக்கப்போ தான் அவங்க எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு விழாவே எடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சுந்தரி மேடத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்பெக்டர் ரொம்ப சந்தோஷம். எல்லா பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், அந்த சுந்தரி மேடம் பண்ண இந்த வேலைக்கு அவங்களுக்கு மக்கள் எல்லாம் நல்லபடியாக விழா எடுப்பாங்களா, அவங்க எப்படி என்ன எடுப்பாங்க ஏது எடுப்பாங்கன்றதை உங்களுக்கு எதுவும் கருத்து தகவல் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய பார்ட் 3 முடிஞ்சு. நான் அடுத்து 17 நவம்பர் அடுத்தது வந்து அடுத்த பாட்டில் நான் வந்து படுத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.